பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு 2 நாட்களுக்கு பிறகு பதிலளிப்பதாகவும் அத்துணை கேள்விகளுக்கும் பதிலளிப்பதாகவும் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், அண்ணாமலை என்ன தெரிவித்தார்? விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று மாலை 4:45 மணியளவில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். இந்த பயணத்தின் பொழுது பாஜக தேசிய தலைவர் நிதின் நிபின் உள்ளிட்ட முக்கிய தேசிய நிர்வாகிகளை அவர் சந்திக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சமீப நாட்களாக அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி புதிய அரசியல் கட்சி அல்லது தனி அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளார் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அவரது டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழக பாஜக தலைவராக இருந்த காலத்தில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து தொடர்ந்து குரல் எழுப்பியதுடன் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் மூலம் மாநிலம் முழுவதும் மக்களை நேரடியாக சந்தித்து அண்ணாமலை கவனம் ஈர்த்தார். இதன் காரணமாக இளைஞர்கள் மத்தியில் தனக்கென ஒரு ஆதரவு தளர்த்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததை தொடர்ந்து மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு கட்சிக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக தகவல்களும் வெளியாகின. இந்த நிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பாராத வெற்றியை பெறவில்லை. கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதுடன் பாஜக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதற்கிடையில் அண்ணாமலை புதிய அரசியல் கட்சியை அவர் தொடங்க உள்ளதாக கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் பரவி வருகின்றன. எனினும் இதுகுறித்து அண்ணாமலை தரப்பில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதற்கிடையே இன்று டெல்லியில் நடைபெறும் பாஜக தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக சேர்ந்த மகளிர் அணி தேசிய தலைவரான வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்று உள்ளனர். ஆனால் அண்ணாமலை அந்த கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை என தகவல்களும் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை சுமார் 4:45 மணி அளவில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்ட அண்ணாமலை தேசிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவாரா அல்லது புதிய அரசியல் பாதையை அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்துள்ளது. அவரது டெல்லி பயணத்திற்கு பிறகு வெளியாகும் அறிவிப்புகள் தமிழக அரசியல் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்துகளும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதோடு அவர் 2 நாட்களில் அமர்ந்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் என்று தெரிவித்துவிட்டு சென்றார். மேலும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவரது வாகனத்தில் கட்சி கொடியும் அகற்றப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரவணன். பூபாலன், உறுதியாக அவர் என்ன முடிவை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? பாஜகவில் இருந்து விலகி வந்து புதிய கட்சியை தொடங்குவாரா அல்லது தலைமை வழங்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தலைமை சொல்லப்படக்கூடிய அந்த வழியில் நடப்பார் என்று சொல்லப்படுகிறதா? நடந்து முடிந்த அந்த தேர்தலுக்கு முன்னதாகவே தனது தந்தையின் உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்திருந்த அவர் தேர்தலில் பணியையும் சரியாக ஆற்றவில்லை. இருப்பினும் கடைசி நேரத்தில் தலைமையில் இருந்து அறிவிக்கப்பட்ட பின்பு அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் தொகுதியில் நிற்கும் வேட்பாளர்களையும் ஆதரித்து அவர் பிரச்சாரத்தையும் பரப்புரை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இருந்த அண்ணாமலை தற்பொழுது நேற்று இரவு அவர் சுமார் 10 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். அப்பொழுது நான் வருவது யாருக்கும் தெரிய வைக்க வேண்டாம் என்றும் அந்த தகவல்களும் கசிந்தது. இந்த நிலையில் இன்று திடீரென்று அண்ணாமலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்று இருப்பதும் பெரும் பரபரப்பும் பேசுபொருளும் ஆகியிருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களாகவே தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா என்பது குறித்தும் பல்வேறு கருத்துக்களும் பலர் பேசி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரவணன். பூபாலன், அதே நேரத்தில் தேர்தல் சமயத்தில் அவருக்கு அந்த 6 தொகுதிகள் குறித்த அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. 6 தொகுதிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போது அவர் தன்னுடைய ஆளுமைக்கு தேவையான அந்த பொறுப்பினை வழங்கப்படவில்லை என்று கூறி அதிலிருந்து விலகினார். அதன் பின்பு தற்காலிகமாக இந்த அரசியல் பணிகளிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார். தற்போது டெல்லி செல்லக்கூடிய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஒருவேளை தனக்கு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அந்த பதவியை பாஜக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாரா?
கடந்த நாட்களாகவே அண்ணாமலை தரப்பில் இருந்து ஒரு சில விஷயங்கள் கசிந்து வந்த நிலையில் அவரது ஆதரவாளர்களும் தனி கட்சி ஆரம்பிப்பாரா என்பது குறித்தும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆரம்பித்தால் எந்த நிலையில் இருக்கும், யாருக்கு எல்லாம் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்பது குறித்தும் அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் மட்டுமே பேசப்பட்டு வந்த நிலையில் அண்ணாமலை தரப்பில் இருந்து எந்த ஒரு கருத்தும் வெளிப்படவில்லை. இருப்பினும் இந்த இவர் டெல்லி சென்ற இவரது நிலைப்பாடு குறித்து அங்கு இருக்கும் தலைவர்களிடம் ஆதரவு கேட்டு அல்லது அங்கிருக்கும் தலைவர்களிடம் ஆலோசனை நடத்த பின் கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு வழங்குவார்களா அல்லது மத்திய அரசில் இருந்து ஏதேனும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட இருக்குமா என்பது குறித்தும் இன்னும் 2 நாட்களில் தெரிய வரும். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.